ஓம் சாந்தி 27/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது உங்களது நிலை கர்மாதித் நிலையாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள்தான் கர்மாதித் நிலை அடைகின்றனர். கேள்வி: இரண்டு தந்தைகளும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என்ன முயற்சி செய்கின்றனர்? இரண்டு தந்தைகளும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என்ன முயற்சி செய்கின்றனர்? பதில்: குழந்தைகள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவர்களாக ஆக்குவதற்கான முயற்சி பாப்தாதா இருவரும் செய்கின்றனர். இது உங்களுக்கு 2 இன்ஜின் கிடைத்துள்ளது போன்றதாகும். அதாவது ஒரு இன்ஜின் சிவபாபா, ஒரு இன்ஜின் பிரம்ம பாபா. நீங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான படிப்பு படிக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தை அடைகிறீர்கள். பாடல்: குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். பாடல்: குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய செல்ல குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நாடகப்படி இப்படிப்பட்ட பாடல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பாடலை வைத்து இவர்கள் முரளி நடத்துகின்றனர் என்று நினைத்து மனிதர்கள் குழப்பமடைகின்றனர். இது எந்த வகையான ஞானம்? சாஸ்திரம், வேதம், உபநிடதம் போன்றவைகளை விட்டுவிட்டனர். இப்பொழுது பாடலை வைத்து முரளி நடத்துகின்றனர். சாஸ்திரம் போன்றதெல்லாம் விட்டுட்டாங்க. இவங்க சினிமா பாடலை வச்சு முரளி நடத்துறாங்கன்னு உலகத்துல பேசுறாங்களாம். நாம் எல்லையற்ற தந்தையினர்களாக ஆகியிருக்கிறோம். அவர் மூலமாக அதேந்திரிய சுகம் அடைகிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட தந்தையை மறக்க கூடாது. அவர் என்ன பண்றாரு? எப்படிப்பட்ட ஆஸ்தி அளிக்கிறதுக்காக பாபா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார். இப்போ அப்படிப்பட்ட தந்தையை நாம் என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. தந்தையின் நினைவின் மூலம்தான் ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் எரிந்துவிடும். அவரை நினைவு செய்வதன் மூலமா தான் ஜென்ம ஜென்மத்தினுடைய பாவம் எரிஞ்சிடும். நினைவை விட்டுட்டு பாவங்கள் இருந்து விடும்படி அப்படி எதுவும் நாம இருந்துடக்கூடாது. பிறகு பதவி என்ன ஆயிடும்? குறைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட தந்தையை நல்ல முறையில நினைவு செய்வதற்கான முயற்சி நாம செய்யணும். நிச்சயதார்த்தம் நடந்திருக்குதுன்னா ஒருவேளை ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுவாங்க? நினைவு செய்வாங்க. ஒரு 2 பேர், ஒரு ஆண் பெண் இருவருக்குள்ளார நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னா ஆண் பெண்ணையும் அதாவது மணமகன் மணமகளையும் மணமகள் மணமகனையும் நினைவு செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப உங்களுக்கும் கூட, அதாவது நமக்கும் கூட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. யாரோட நடந்திருக்கு சொல்லுங்க? சிவபாபாவோட ஆத்மாக்களுக்கு நடந்திருக்கு. பிறகு நீங்கள் எப்பொழுது கர்மாதித் நிலை அடைவீர்களோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு போய்விடுவீர்கள். இப்போ சிவபாபாவும் இருக்கிறாரு, பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறாரு. 2 இன்ஜின்கள் கிடைச்சிருக்கு. ஒன்று நிராகாரி, மற்றொன்று சாகாரி. இருவரும் குழந்தைகளை சொர்க்கத்திற்கு தகுதியானவளாக ஆக்குவதற்கான முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள் 16 கலைகளில் முழுமையானவளாக ஆகணும். நாம இங்கு தேர்வில் தேர்ச்சி பெறணும். இது எந்த சாஸ்திரங்களும் இது கிடையாது. இந்த மாதிரி இந்த படிப்பு மிகவும் ஆச்சரியமானது. மேலும் எதிர்கால 21 பிறவிகளுக்குமானதா இருக்குது. மற்றபடி மரண உலகத்திற்கானது மற்ற படிப்புகள் வந்து மரண உலகத்துக்கானது. இந்த படிப்பு சொர்க்கத்துக்கானது, அதாவது அமரலோகத்திற்கானது. அதற்காக இங்கதான் நாம் என்ன பண்ணணும்? படிக்கணும் இல்லையா? எதுவரை ஆத்மா தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை சத்தியுகத்திற்கு செல்ல முடியாது. ஆகையால் தந்தை வந்து சங்கமிகத்துல வராரு. இது புருஷோத்தம கல்யாணக்கார யுகம்னு சொல்லப்படுது. இதுலதான் நீங்க சோழியிலிருந்து வைரம் போன்று ஆகுறீங்க. ஆகையால ஸ்ரீமத் பற்றி நடந்துகிட்டே இருங்க. ஸ்ரீ என்று சிவபாபா தான் என்ன பண்றாரு? சொல்றார். சிவபாபாவை தான் சொல்லப்படுது. மாலையில
அதாவது மாலையின் பொருளும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. மேலே மலராக சிவபாபா இருக்கிறாரு. பிறகு மொட்டுக்களாக யுகல் இருக்கிறாங்க. யாரு? பிரம்ம பாபாவும், மம்மாவும். அதாவது எதிர்காலத்துல ஸ்ரீஹரி நாராயணன், மகாலட்சுமியும். அவங்க யுகலா இருக்காங்க. இல்லற மார்க்கம் இல்லையா இது? பிறகு மணிகள், அதாவது வெற்றி அடையக்கூடியவர்கள். அம் இதையே ருத்ர மாலையா, பிறகு விஷ்ணு மாலையாக ஆகிறது. இந்த மாலையின் பொருளை யாருமே தெரிஞ்சுக்கல. குழந்தைகளாகி நீங்க சோழியிலிருந்து வைரமா ஆகணும் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். 63 பிறவில நீங்க தந்தைய நினைச்சு வந்தீங்க. நீங்க இப்போ ஒரு நாயகனுக்கு நாயகிகளா இருக்கீங்க. ஒரு பகவானின் பக்தர்களாக அனைவருமே இருக்கிறாங்க. பதிகளுக்கெல்லாம் பதியானவர் தந்தைக்கெல்லாம் தந்தையானவர். அவர் ஒருவர் தான். சிவபாபா தான். குழந்தைகளாகிய உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா அவர் ஆக்குறார். தான் ஆகிறது கிடையாது. தான் ராஜாவா ஆகிறது கிடையாது. தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறாங்க. தந்தையின் நினைவின் மூலம் தான் உங்களது பல பிறவியினுடைய பாவங்கள் பஸ்மமாகும். ஆத்மாவுல எதுவும் ஒட்டாது, நிர்லேப்புன்னு சாது சந்நியாசிங்க சொல்லிடுறாங்க. நல்ல சம்ஸ்காரமோ கெட்டதோ ஆத்மா தான் எடுத்து போகுதுன்னு தந்தை புரிய வைக்கிறார். எங்கு பார்த்தாலும் பகவானே பகவான் தான். இவை அனைத்தும் பகவானின் லீலைகள்னு அவர்கள் கூறிட்டாங்க. விகார மார்க்கத்துல முற்றிலுமா அசுத்தம் ஆயிடுறாங்க. இப்படிப்பட்டவர்களின் வழிப்படி லட்சக்கணக்கான மனிதர்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இதுவும் நாடகத்துல என்ன இருக்கு, பதிவாயிருக்கு. எப்பொழுதும் புத்தியில 3 தாமங்களை நினைவுல வச்சுக்கோங்க. அதாவது 3 இடங்களை நினைவுல வச்சுக்கோங்க. ஆத்மாக்கள் ஒண்ணு ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகி சாந்தி தாமம். எதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கீங்களோ அந்த சுகதாமம். 2வது அரைக்கல்பத்திற்கு பிறகு ஆரம்பமாகுது தான் துக்கதாமம். அதாவது துவாபரயுகத்துக்கு மேல. துவாபரயுகத்துக்கு மேல. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை பகவான்னு சொல்லப்படுறார். அவர் நரகத்தை ஸ்தாபனை செய்யறது கிடையாது. நான் சொர்க்கத்தை தான் ஸ்தாபனை செய்கிறேன் அப்படின்னு பாபாவே சொல்றாங்க. மற்றபடி இது வெற்றி மற்றும் தோல்விக்கான விளையாட்டா இருக்குது. குழந்தைகளை நீங்க தான் இப்போ ஸ்ரீமத் படி நடந்து மாயி என்ற ராவணன் மீது வெற்றி அடைகிறீங்க. மீண்டும் அரைக்கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது யுத்த மைதானத்துல இருக்கிறீங்க. இதை புத்தியில் தாரணை செய்யணும். பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். கண்ணில்லாதவளுக்கு ஊன்றுகோலாகி வீட்டிற்கான வழியை சொல்லி கூற வேண்டும். ஏன்னா அனைவரும் அந்த வீட்டை மறந்து விட்டனர். இது ஒரு நாடகம் என்று கூறுகின்றனர். இது ஒரு நாடகம் அப்படின்னு உலகத்துல சொல்றாங்க. ஆனா இதன் ஆயுள் லட்சம் பல ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்லிட்டாங்க. ராவணன் உங்களை எவ்வளவு குருடெல்லாம் ஆக்கிட்டான் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஞானக்கண் இல்லாதவங்கள ஆகிவிட்டது. அதாவது ஞானக்கண் இல்லாதவளாக ஆகிவிட்டது. இப்போ தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வச்சிட்டு இருக்கார். தந்தை தான் ஞானம் நிறைஞ்சவர் என்று சொல்லப்படுது. ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறிஞ்சவர் என்பது இதன் பொருள் கிடையாது. இதை மாயாஜாலம் செய்பவர்கள் கற்றிருக்கின்றனர். உங்களது உள்ளத்தின் விஷயங்களை கூறிவிடுகின்றனர். ஞானம் நிறைந்தவர் என்பதன் பொருள் இது கிடையாது. ஒருத்தனோட உள்ளத்துல இருக்கிற விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக உங்ககிட்ட ஞானம் இருக்குன்னு கிடையாது. இது ஒரு தந்தையின் மகிமையாகும். அவர் ஞானக் கடலானவர், ஆனந்தத்தின் கடலானவர். அவர் அந்தர்யாமி, மனதில் இருக்கும் விஷயங்களை அறிந்தவர் என்று மனிதர்கள் கூறிட்டாங்க. அவர் ஆசிரியராக இருக்கிறார், நமக்கு கற்பிக்கிறார் என்பதை இப்போ குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. அவர் ஆன்மீக தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆன்மீக சத்குருவா இருக்கார். அங்கு உலகாய ஆசிரியர்கள் குருக்கள் இருப்பர், அதுவும் தனித்தனியாக இருப்பர். மூவரும் ஒருவராக இருக்க முடியாது உலகத்துல. சிலருக்கு தந்தை ஆசிரியராகவும் இருக்கலாம், குருவாக இருக்க முடியாது. இருப்பினும் அவர்கள் மனிதர்கள் தான். இங்கு அந்த சுப்ரீம் ஆத்மா பரமபிதா பரமாத்மா கற்பிக்கின்றார். ஆத்மாவை பரமாத்மா என்று கூறுவது கிடையாது.
இதையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. பரமாத்மா அர்ஜுனனுக்கு சாட்சாத்காரம் செய்வித்த பொழுது போதும் நிறுத்துங்கள், போதும் நிறுத்துங்கள் என்று அவர் கூறினார். இந்த அளவு ஒலியை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. இதையெல்லாம் கேட்கின்ற பொழுது பரமாத்மா மிகவும் தேஜோபயமானவர் என்று புரிந்து கொண்டோம். முன்பு பாபாவிடம் வந்த பொழுது சாட்சாத்காரத்தில் சென்று விட்டனர். போதும் நிறுத்துங்கள், மிகவும் தேஜோமயமாக இருக்கிறது, என்னால் சகிக்க முடியவில்லை என்று கூறினர். எதை கேட்டீர்களோ அதுவே புத்தியில் பாவனையாக இருந்து விடுகிறது. எதை கேட்கிறோமோ அது புத்தியில பாவனையாகி இருக்குது. யார் எந்த பாவனையுடன் நினைவு செய்கிறார்களோ நான் அவர்களது பாவனைகளை நிறைவேற்றுவேன் என்று தந்தை கூறுகின்றார். யாராவது கணேசரின் பூஜாரியாக இருந்தால், அதாவது விநாயகரை வணங்குறவராக இருந்தாக்கா அவளுக்கு கணேசனுடைய சாட்சாத்காரம் செய்விக்கிறேன். சாட்சாத்காரம் ஏற்பட்டதும் முக்தி தாமத்திற்கு சென்று விட்டதாக நினைக்கிறாங்க உலகத்துல. ஆனா அப்படிலாம் போக முடியாது. முக்தி தாமத்துக்கு யாருமே செல்ல முடியாது. நாரதன் உதாரணம் கூட இருக்குது. அவர் பக்த சிறுவன்மணின்னு அழைக்கப்படுறார். நான் லட்சுமியை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று அவர் கேட்டதும் தனது முகத்தை பார்த்துக்கொள் என்று கூறப்பட்டது. ஏன் அப்படி ஒரு கதை இருக்கு. நாராயணன் என்ன சாரி நாரதர் என்ன பண்ணாரு, சிவன் கிட்ட போயிட்டு வரம் கேட்குறாரு. நான் லக்ஷ்மியை மகாலட்சுமியை மனம் முடிக்கணும், எனக்கு என்னுடைய என்னுடைய உடலை என்ன பண்ணுங்க, ஸ்ரீஹரி நாராயண மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். சிவனும் அப்படி ஆகட்டும் அப்படின்னுறாரு. சுயமரம் நடக்குது. மகாலட்சுமி வராங்க. நாரதர் கழுத்தில் என்ன பண்ணல, மாலை போடலை. ஸ்ரீஹரி நாராயண் கழுத்தில் தான் மாலை போடுறாங்க. அப்போ போயிட்டு அவர் ஒரு சோகத்தில் அந்த ஆற்று வழியாக போகும்போது நாரதர் முகம் கழுவுறதுக்காக அந்த ஆற்றுல போய் தண்ணி எடுத்து கழுவுற போகிறாரு. அப்போ தன்னுடைய முகத்தை பார்க்குறாரு. முகம் எப்படி இருக்குது, நாரதர் மாதிரியே இருக்குது. சிவன் கிட்ட போய் கேட்குறாரு, உங்ககிட்ட வரம் கேட்டிருந்தேனே சுவாமி, எனக்கு ஏன் இப்படின்னு. நீ என்ன வரம் கேட்ட யோசிச்சு பாருன்னாரு. என் உடல் நாராயண் மாதிரி இருக்கட்டும்னு சொன்னேன். நீ உடல் முழுவதும் நான் சொன்னேன், உடல் தானே சொன்னேன். அப்போ கழுத்துக்கு கீழே இருக்கிற பகுதி உடல், உடல் முழுவதும்னா தலையும் சேர்ந்தது. அப்போ உன்னுடைய தலை எப்படி இருக்கு, நாரதர் மாதிரியே இருக்கு. நீ உடல் முழுவதும் சொல்லியிருந்தனா உன் தலையும் சேர்த்து மாத்திருப்பேன்னு சொல்றாரு. அப்போ இறைவன் கிட்ட பேசக்குள்ள கூட, அதாவது பரமாத்மா சிவன் கிட்ட பேசக்குள்ள கூட, ஒரு விஷயத்தை கேட்கக்குள்ள கூட நாம எப்படி கேட்கணும், ரொம்ப நம்முடைய வார்த்தைகளை யோசிச்சு பார்த்து கேட்கணும். ரெண்டாவது, என்ன கேட்குறோமோ அந்த நிலையை நாம் அடையிறோமானோ, அதுக்குரிய தகுதி நம்மளுக்கு இருக்கானோ நாம பார்க்கணும். நான் லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ளலாமான்னு கேட்டதும் தனது முகத்தை பார்த்துக்கொண்டு சொன்னது. அதுக்கு தான் இந்த கதை சொல்லப்படுது. பக்த மாலையும் இருக்குது. பெண்களில் மீரா மற்றும் ஆண்களில் நாரதர் முக்கியமானவர்கள் என்று பாடப்பட்டிருக்குது. இங்கு ஞானத்துல முக்கிய சிரோன்மணியாக விளங்குவோர் சரஸ்வதி ஆவார். வரிசை கிரமம் இருக்குது இல்லையா. மாயிடம் எச்சரிக்கையாக இருங்கன்னு தந்தை புரிய வைக்கிறார். மாயை எவ்வாறு தலைகீழான காரியங்களை செய்விக்க வைக்குது. பிறகு கடைசியில மிகவும் அழ வேண்டி இருக்கும். பகவான் வந்திருந்தாரு, நான் ஆஸ்தி அடையாமலே இருந்துட்டேன் என்று பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும். பிறகு பிரஜைகளிலும் வேலைக்காரிகளாக ஆவார்கள். கடைசியில் படிப்பு முடிவடைந்துவிடும். பிறகு அதிகமாக பச்சாதாபம் அடைய வேண்டியிருக்கும். ஆகையால் தந்தை முன்கூட்டியே புரிய வைத்து விடுகின்றார், கடைசியில் பச்சாதாபப்பட கூடாது. எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறீங்களோ அந்த யோக அக்னியின் மூலம் பாவங்கள் அழிஞ்சிடும். ஆத்மா சதோ பிரதானமா இருந்தது. பிறகு அதில் கரைகள் படிந்து தமோ பிரதானம், அதாவது தாழ்ந்த நிலையை அடைஞ்சிடுச்சு. தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு பெயர்கள் இருக்குது அல்லவா. இப்போ இரும்பு யுகத்திலிருந்து நீங்க மீண்டும் தங்க யுகத்துக்கு போகணும். தூய்மையாகாம ஆத்மாக்கள் செல்ல முடியாது. சத்தியுகத்தில் தூய்மை இருந்ததால அமைதி சுகம் இருந்தது. இங்கு தூய்மை இல்லாததால அமைதி சுகம் இல்லை. இரவு பகல் வித்தியாசம் இருக்குது.
ஆக இந்த குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்க என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை தத்தெடுத்திருக்கிறார் அல்லவா? பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கிறார். இது தத்தெடுப்பதாகும். பெண்ணை தத்தெடுக்கின்றனர். பிறகு குழந்தைகள் படைக்கப்படுகின்றனர். பெண்ணை படைப்பு என்று கூறுவது கிடையாது. இந்த தந்தையும் தத்தெடுக்கின்றார். யாரை கல்பத்திற்கு முன்பு தத்தெடுத்திருந்தீனோ நீங்கள் அதே குழந்தைகள் ஆவீர்கள். தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்குத்தான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி கிடைக்குது. அவர் பகவான். பிறகு 2ஆம் நம்பரில் இருப்பது சத்தியுகத்தின் எஜமானர்களாக லட்சுமி நாராயணன். இப்பொழுது நீங்கள் சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கீங்க. இப்போ சம்பூர்ணம் நீங்க ஒன்றும் ஆயிடலை, அதாவது முழுமை நிலையை அடையவில்லை, ஆகி கொண்டுதான் இருக்கிறீர்கள். தான் பாவனமாகி மற்றவர்களை பாவனமாக்க வேண்டும். அதாவது தான் தூய்மையாகி மற்றவர்களை தூய்மையாக்கணும். இதுதான் உண்மையான ஆன்மீக சேவையாகும். நீங்க இப்போ ஆன்மீக சேவை செய்றீங்க. ஆகையால நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். சிவபாபா பதீதமானவர்களை பாவனமாக்குறாரு. அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரு. நீங்களும் பாவனம் ஆக்குகிறீர்கள். ராவணன் எவ்வளவு அசுத்த புத்தியுடையவளாக ஆக்கிவிட்டது. இப்போது தந்தை மீண்டும் தகுதியானவளாக ஆக்கி உலகிற்கு எஜமானவளாக ஆக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட தந்தையை பிறகு கல்முள்ளில் இருக்கின்றார் என்று எப்படி கூற முடியும்? தந்தை சொல்றாங்க, இது விளையாட்டு. இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. கல்பத்திற்கு பிறகு மீண்டும் இவ்வாறே நடைபெறும். இப்போ நாடகப்படி உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் வந்திருக்கேன். இதுல சிறிது வித்தியாசம் ஏற்பட முடியாது. ஒரு வினாடி கூட தந்தை தாமதப்படுத்த முடியாது. எவ்வாறு தந்தை அவதாரம் செய்கிறாரோ அதே போன்று குழந்தைகளாகி நீங்களும் மறுபிறவி எடுக்கிறீங்க. நீங்கள் பிறவி எடுக்கிறீர்கள். ஆத்மா இங்கு சாகாரத்துல நடிப்பு நடிக்குது. இதுதான் அவதாரம்னு கூறப்படுது. மேலிருந்து நடிப்பு நடிப்பதற்காக கீழே வருகிறது. தந்தைக்கும் தெய்வீகமாக அலௌகிக பிறப்பாகும். தந்தை தானே கூறுகின்றார், நான் இயற்கையை ஆதாரமாக எடுக்க வேண்டி இருக்கிறது. நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கின்றேன். இது எனது நிர்ணயிக்கப்பட்ட உடலாகும். இது மிகப்பெரிய அதிசயமான விளையாட்டு. இந்த நாடகத்துல ஒவ்வொருவரின் நடிப்பும் பதிவாகி இருக்குது. அதை நடித்து கொண்டே ஆத்மா அதை நடிச்சுக்கிட்டே இருக்குது. 21 பிறவிகளுக்கான நடிப்பையும் இவ்வாறே நடிப்பீர்கள். உங்களுக்கு தெளிவான ஞானம் கிடைச்சிருக்கு. அதுவும் வரிசை கிரமமாக மகாரதிகளை பாபா மகிமை செய்கின்றார் அல்லவா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்ததா காண்பிச்சிருக்காங்க. இவைகள் ஜோடிக்கப்பட்ட விஷயங்களாகும். அவர்கள் ஸ்தூல இரட்டை அகிம்சாதாரிகள். நீங்கள் ஆன்மீக இரட்டை அகிம்சாதாரிகள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ராஜ்யம் அடைவதற்காக நீங்கள் எவ்வாறு அமர்ந்திருக்கீர்கள் பாருங்கள். தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும் என்பதை அறிவீர்கள். இதே ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள். முயற்சி அனைத்தும் நினைவு செய்வதில் தான் இருக்கிறது. அதனால் பாரதத்தின் பழமையான யோகா என்று பாடப்பட்டிருக்கிறது. அந்த அயல் நாட்டினரும் பாரதத்தின் இந்த பழமையான யோகம் கற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். சன்னியாசிகள் நமக்கு இந்த யோகத்தை கற்பிப்பார்கள் என்று நினைக்கின்றனர். உண்மையில் அவர்கள் எதையும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. சன்னியாசி ஒன்றும் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அவர்களது சன்னியாசம் அடயோகத்திற்கானது. நீங்கள் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். ஆரம்பத்திலிருந்தே உங்களது ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது கடைசியாக இருக்கிறது. நேரம் கடைசி நேரத்துல வந்திருக்கு. இப்போ பஞ்சாயத்து ராஜ்யம் இருக்குது. உலகில் காரிருள் அதிகமா இருக்குது. ரத்தம் சிந்தும் விளையாட்டம் நடைபெறும் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு விளையாட்டாக இதை ஒரு விளையாட்டாக காண்பிக்கின்றனர். இது எல்லையற்ற விஷயமாகும். எவ்வளவு உயிர் சேதம் மற்றும் கொலைகள் ஏற்படும், இயற்கை சீற்றங்கள் நிகழும், அனைவருக்கும் மரணம் ஏற்படும். இதுதான் இரத்த ஆறு என்று கூறப்படுகிறது. இதை பார்ப்பதற்கும் மிகுந்த தைரியம் தேவை. பயப்படுபவர்கள் உடனேயே மயங்கி விடுவார்கள். இதற்கு பயமற்ற நிலை அதிகம் தேவை. நீங்கள் சிவசக்திகள் அல்லவா? சிவபாபா சக்தி வாய்ந்தவர். அதாவது சிவபாபா சர்வசக்தி வாய்ந்தவர். நாம் அவரிடம் சக்திகளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடைந்து கொண்டிருக்கிறோம். பதீதத்திலிருந்து பாவனம் ஆவதற்கான யுக்தி தந்தை தான் கூறுகின்றார். தந்தை முற்றிலும் எளிய வழி கூறுகின்றார். குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது தமோ பிரதானமாக
ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்தால் நீங்கள் பதீதத்திலிருந்து பாவனம் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை சொல்றார். ஆத்மாவானது தந்தையிடத்துல நினைவின் தொடர்பு வைக்கும் பொழுதுதான் பாவங்கள் அழியும். தந்தை தான் அதிகாரமுள்ளவரா இருக்கிறாரு. விஷ்ணுவின் நாபிலிருந்து பிரம்மா வெளிவந்ததா சித்திரங்கள்ல காண்பிச்சிருக்காங்க. அவர் மூலமாக அனைத்து சாஸ்திரங்கள் வேதங்களின் சாரத்தை புரிய வச்சார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகின்றார் என்பதை நீங்க இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. பிரம்மாவிலும் ஸ்தாபனை செய்கிறார். பிறகு எதை ஸ்தாபனை செய்தாரோ அதை அவசியம் பாலனையும் செய்வார் இல்லதானே? பாலனையும் செய்வார் இல்லையா? இவை அனைத்தும் நல்ல முறையில புரிய வைக்கப்படுது. யார் புரிந்து கொண்டாலோ அவர்களுக்கு இந்த எண்ணம் அவசியம் இருக்கும். இந்த ஆன்மீக ஞானம் அனைவருக்கும் எப்படி கொடுப்பது? என்னிடத்தில் செல்வம் இருக்குதுன்னா நான் ஏன் சென்டர் திறக்க கூடாது? தந்தை கூறுகின்றார், கட்டிடத்தை வாடகைக்கும் எடுத்துக்கொண்டு அதில் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறவுங்கள். யோகாவின் மூலம் முக்தி, ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தி, 2 ஆஸ்திகள் கிடைக்கின்றன. இதற்கு 3 அடி நீளம் கிடைத்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். இறை தந்தையின் பல்கலைக்கழகம் திறவுங்கள். விஸ்வ வித்யாலயம் அல்லது பல்கலைக்கழகம் இரண்டும் ஒன்றுதான். இது மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகமாகும். உங்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கிறது என்று கேட்கின்றனர். அட, பீக்குக்களின் தந்தைக்கு இவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றனர், நீங்கள் கேட்க வந்து விட்டீர்கள். விளம்பர பலகையின் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். மிகவும் ஆச்சரியமான ஞானமாகும். தந்தையும் ஆச்சரியமானவர் இல்லையா? உலகிற்கு எஜமானர்களாக நீங்கள் எப்படி ஆகிறீர்கள்? சிவபாபாவை ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறுகிறோம், ஏனெனில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவா. லட்சுமி நாராயண ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ நாராயண் என்று கூறுகிறோம். இவை அனைத்தும் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டிய விஷயங்களாகும். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இதுதான் உண்மையிலும் உண்மையான அமர கதையாகும். ஒரே ஒரு பார்வதிக்கு மட்டும் அமர கதை கூறியிருக்க மாட்டார். எவ்வளவு மனிதர்கள் அமர்நாத்திற்கு செல்கின்றனர். குழந்தைகளாகி நீங்கள் புத்துணர்வு அடைவதற்காக தந்தையிடம் வருகிறீர்கள். பிறகு அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். சென்று அனைவரையும் புத்துணர்வு அடைய செய்ய வைக்க வேண்டும். சென்டர் திறக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், 3 அடி இடத்திலும் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறந்து கொண்டே சென்றால் பலருக்கு நன்மை ஏற்படும். இதில் எந்த செலவுமே கிடையாது. ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி ஒரு வினாடியில் கிடைத்து விடுகிறது. குழந்தை பிறக்கிறது, வாரிசாக ஆயிடுது, உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுது. பிறகு உலகிற்கு எஜமானாளாக ஆயிடுறீங்க. பிறகு முயற்சி தான் ஆதாரமா இருக்கு. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இரத்த ஆறு ஓடும். கடைசி காட்சியை பார்ப்பதற்காக மிக மிக பயமற்றவளாக சிவசக்திகளாக ஆக வேண்டும். சர்வசக்திவான் தந்தையின் நினைவின் மூலம் சக்திகளை அடைய வேண்டும். 2வது பாயிண்ட், தூய்மையாகி தூய்மையாக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இரட்டை அகிம்சாதாரிகளாக ஆக வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோலாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை கூற வேண்டும். வரதானம், நான் எனது என்பதை அழித்து சமநிலை மற்றும் முழுமைத்தன்மையை அனுபவம் செய்யும் உண்மையான யோகி ஆகுக. நான் எனது என்பதை அழித்து சமநிலை மற்றும் முழுமைத்தன்மையை அனுபவம் செய்யும் உண்மையான யோகி ஆகுக. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் பாபா பாபா என்ற நினைவே இருக்கட்டும். நான் அழிந்தே போகட்டும். நான் என்பது அழிந்தே போகட்டும். நான் என்பதே இல்லை எனில் எனது என்பதும் இல்லை. எனது பாவம், எனது சம்ஸ்காரம், எனது வேலை, எனது பெயர், எனது புகழ் எப்போது இவ்வாறான நான் எனது முடிவு பெறுமோ அதுவே சமநிலை மற்றும் முழுமையாகும். இந்த நான் எனது என்பதை செய்யும் தியாகமே அனைத்திலும் மிக சூட்சமமான தியாகம். இந்த நான் எனும் குதிரையை அஸ்வமேத வேள்வியில் ஸ்வாகா செய்யுங்கள். அஸ்வமேத வேள்வினா பாபாவுடைய யஜ்ஞத்துல பாபாவிடம் யோகத்துல ஸ்வாகா பண்ணுங்க. அப்போது இறுதி நிலை வரும். வெற்றி முழக்கம் முழங்கும் ஸ்லோகன்,
ஆம் செய்கிறேன் என்று ஒத்துழைப்பு கரம் நீட்டுவதே ஆசீர்வாதங்கள் எனும் மாலை அணிவதாகும். ஆம் செய்கிறேன் என்று ஒத்துழைப்பு கரம் நீட்டுவதே ஆசீர்வாதங்கள் எனும் மாலை அணிவதாகும். தனது சக்திசாலியான மனோநிலை மூலமாக ஒளி தரும் சேவை செய்க. ஜனவரி மாதத்துக்கான இஷாரா, நிரந்தரமாக ஒரே சீரான மனோநிலையில் இருக்கும் பயிற்சி இருக்கும் போதே மனதால் ஒளி தர முடியும். இதற்காக முதலில் வீண் எண்ணங்களை சுத்தமான எண்ணங்களாக மாற்றி அமையுங்கள். பிறகு மாயை மூலமாக வருகின்ற பல்வேறு விதமான தடைகள் யாவும் ஈஸ்வரிய அன்பின் ஆதாரத்தால் முடித்து விடுங்கள். ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை எனும் பாடத்தின் மூலமாக ஒரு முகத்தின் ஏகாகிரதா சக்தியை அதிகப்படுத்துங்கள். அச்சா. ஓம் சாந்தி.